ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இப்போது இந்த தேதி உன் கண்களில் பற்றுச்சினாலே கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உனக்கான ஒரு மிகப்பெரிய அதிசயம் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும்ன்றதை புரிஞ்சுக்கோ. நான் செய்ய போகிற செயல்களையெல்லாம் பார்த்து நிச்சயமாக நீ எனக்கு நன்றி சொல்லியே தீருவாய் என் செல்வமே. வாழ்க்கையில் எந்த விஷயமும் உன்னை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அனைத்தையும் சிறப்பாக நீ செய்ய தயாராகு. உன் வாழ்க்கையை மேம்படுத்தி உன்னை பலப்படுத்தி உனக்கான நல்லது அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்க இந்த முருகன் இப்போதே இன்றிரவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை தான் செஞ்சு தர வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச ஒவ்வொரு அனுபவத்தையும் உன் மனதை செதுக்கி வாழ்க்கையை மேம்படுத்த மட்டுமே பயன்படுத்திக்கோ. என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு உட்காந்து கவலைப்பட்டு கண் கலங்குவதை விட அனைத்தும் சரியாயிருன்ற நம்பிக்கையோட வாழ்க்கையை கடந்து வர தயாராகு. உன் வாழ்க்கை என் அருளின் மூலமாக உயர்ந்து மாறி மலரும்படியும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. எந்த விஷயமாக இருந்தாலும் நீ கவனமாக செய்ய பழகு. மன அமைதியும் மகிழ்ச்சியும் உன் வாழ்க்கையில் எப்போதும் நிலையாக நிரந்தரமாக இருக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். நீ தைரியமாக இருந்தாலே இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் முயற்சிகள் யாவற்றிலும் உனக்கு வெற்றி உண்டாகும்படி செய்வேன். உன்னை பாதுகாக்கும் நானே உனக்கு மன தெளிவையும் மகிழ்ச்சியும் கொடுக்க தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் ஒரு அமைதியான திருப்பம் வந்து சேரும். ரொம்ப நாளாக நீ அனுபவிச்சுக்கிட்டு இருந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் கூட இப்போ மெதுவாக உன்னை விட்டு விலகி போக போகுது. நீயும் எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை. இந்த முருகன் உன் கூடவே தான் இருப்பேன்றதை நீ புரிஞ்சுக்கோ. யாராவது உன்னை அவசரமாக பேச வைக்க முயற்சி செஞ்சாலும் நீ கோபப்பட்டு அவர்களை கத்துற அளவுக்கு எதையாவது செஞ்சு எரிச்சலை உண்டாக்கினாலும் நீ வேகமாக பதில் சொல்லவோ கோபப்படவோ கூடாது என் செல்வமே. எப்போதுமே அமைதியும் பொறுமையும் தான் உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்குன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு செயல்பட தயாராகு. பொறுமைதான் உனக்கான பலம். நீ பொறுமையாக இருந்தாலே உன் வாழ்க்கை பொக்கிஷமாக மாறும். நீ செய்யக்கூடிய முயற்சிகள் எதுவும் வீணாகாத அளவுக்கு இந்த முருகன் உனக்கான முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுக்க தான் போகிறேன். என் அருளின் மூலமாக அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுப்பேன்ற நம்பிக்கையோடு இரு. காலமும் நேரமும் கைகூடி வரக்கூடிய இந்த தருணத்தில் தேவையில்லாத கவலைகளை மனசில் போட்டு வருத்திக்கிட்டே இருக்காத. உன்னை யாரும் பகையாளி நினைக்க முடியாது. அப்படி நினச்சாலும் நீ கவலைப்பட தேவையில்லை. யாருடைய பொறாமையும் வஞ்சக பார்வைகளும் சூழ்ச்சி வேலைகளும் உன்கிட்ட எடுபடாத அளவுக்கு உன்னை பாதிக்காத அளவுக்கு இந்த முருகன் நானே உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன் என் செல்வமே. யார் உன் கூட போட்டி போட்டாலும் கூட அது எந்த விதத்திலும் உன் பாதையை தடுக்க நான் விட மாட்டேன். நீ அமைதியாக இருந்தாலே என் அருள் முழுவதையும் உனக்கு அள்ளி கொடுக்குறேன். உன் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்களை எல்லாம் நீக்கி உன் வாழ்க்கையில் நிலைத்த அமைதியும் நிம்மதியும் உண்டாகும்படி இந்த முருகன் செய்ய போகிறேன். இப்போது உன் கையில் காசு பணம் வந்து சேரப்போகுது. நல்லா சேர்த்து வச்சு உன் உழைப்பின் பலனாக நீ வெற்றிகரமாக வாழும்படி நான் செய்கிறேன். நீ 4 பேரை போல இல்லை 40 பேருக்கு முன்மாதிரியாக நல்ல நிலைமையோடு வாழும்படி இந்த முருகன் இப்போதே உனக்கு அருளை அள்ளி கொடுக்கிறேன் என் செல்வமே. வீடும் வாசலும் உனக்காக உருவாகி நீ எதிர்பார்த்த காரியங்களும் விஷயங்களும் விசேஷங்களும் கூட உனக்கு வெற்றிகரமாக கைகூடி வரப்போகுது. நீ எப்போதும் நிம்மதியாக இருக்கணுன்றதுக்காகவே இந்த முருகன் நீ நினச்சதையெல்லாம் உனக்கு நல்லபடியாக நடத்தி தரப்போகிறேன். என் அருளின் மூலமாக இனி அனைத்தும் சிறப்பாக உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. உன் பிள்ளைகளின் எதிர்காலம் மிக அழகானதா உயர்வானதா பாதுகாப்பானதா இருக்கும்படி இந்த முருகன் நான் செய்ய போகிறேன். அவங்க நல்லா படித்து வாழ்க்கையில் நல்ல உயர்வுக்கு வரும்படியும் நான் பார்த்துக்கிறேன். உனக்கென பல நல்ல வாய்ப்புகள் தானாக கதவை திறக்கும். யாரிடமும் நீ தாழ்ந்து போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை வராது. கண்டிப்பாக உன் பொருளாதார நிலைமையை மேம்படுத்தி எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். நீ செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையில் முன்னேற்றமும்
பதவி உயர்வும் வருமானமும் தொழிலில் அபிவிருத்தியும் நிச்சயம் அதிகமாகும் என் செல்வமே. உன் வருமானத்தை அதிகரித்து ஒரு நல்ல முன்னேற்றமும் உன் வாழ்க்கையில் உருவாகும்படி நான் பார்த்துக்கிறேன். இப்போது நீ கவலைப்படும் விஷயங்கள் எல்லாம் நாளைக்கே உனக்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் மாறப்போகுது. உன் குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும்படியும் உன் முயற்சிகளுக்கு முன்னேற்றம் கிடைக்கும்படியும் இந்த முருகன் உனக்கான உயர்வை கொடுக்க போகிறேன். என் அருளின் மூலமாக இனி எல்லாமே சிறப்பான வகையில் உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. ஆம் என் செல்வமே, உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உருவாக்கி உனக்கான ஒரு பெரிய திருப்பத்தையும் வரவழைக்க போகிறேன். இத்தனை நாளாக நீ எதிர்பார்த்து காத்திருந்த பதில்கள் எல்லாம் இப்போ தானாக உன்னை தேடி வர ஆரம்பிக்கும் என் செல்வமே. நீயும் அனைத்தையும் எதிர்கொள்ள தயாராகு. இப்போது உனக்கு நல்ல நேரம் வந்துருச்சு. நீ ஒருபோதும் நம்பிக்கையை கைவிட்டுடாதே. உன் மனதில் இருக்கும் பயங்கள் அனைத்தையும் நீக்கி உன் பாதையில் இருக்கும் தடைகள் அனைத்தையும் அகற்றி உன் வாழ்க்கையில் நான் வெற்றியின் கதவுகளை திறந்து வைக்கிறேன். நீ நம்பிக்கையோட ஒரு நல்ல முடிவாக எடு. என் அருள் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும் என் செல்வமே. நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் உனக்கு நல்ல பலன் கிடைக்கும் விதமாக இந்த முருகன் உனக்கான சந்தோஷத்தை உன் வீட்டுக்கே தேடி வந்து உன் வாழ்க்கையில் கொடுக்க போகிறேன். இனி அடுத்தடுத்து பல நல்ல மாற்றங்கள் உருவாகி அதன் மூலமாக உன் வாழ்க்கை அழகானதாக மாறப்போகுது, மலரப்போகுது. நீ எதையும் யோசிக்காம இன்று இரவு பொழுதை மட்டும் நிம்மதியாக கடந்து வந்துட்டினா போதும். நாளைய பொழுதை நாளைய நாளை உனக்கான நல்ல பொழுதாக நல்ல நாளாக ஆக்கித்தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்ன நடந்தாலும் நீ தைரியமாக இரு. வாழ்க்கையில் துன்பமும் துயரமும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கேன்னு நீ மனசு உடஞ்சு போகக்கூடாது என் செல்வமே. உன்னுடைய ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீ வாழ்க்கையை வாழும் ஒவ்வொரு நாளையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். எல்லா கர்மாக்களையும் கடந்து போக செய்து உன் கஷ்டங்களை தீர்த்து உனக்கான நல்லதை நான் செய்கிறேன். என்னை நம்பி அமைதியாயிரு. உனக்கு வேண்டிய அனைத்தையும் நான் கொடுக்குறேன். என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் பயப்படவோ மனம் தளர்ந்து போகவோ வேண்டாம். உன் சோதனைகளையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் உனக்கு சோர்வை கொடுக்கலாம், பயத்தை உருவாக்கலாம். ஆனால் அதுக்கு பின்னால் நான் ஒளிச்சு வச்சிருக்கும் நன்மை உனக்கு இப்போது புரியவில்லை. கூடிய சீக்கிரம் எல்லா வகையிலும் உன் வாழ்க்கையில் நன்மைகள் வந்து சேரும்படியும் நல்லது நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன். என் அருளின் மூலமாக உன்னை துன்புறுத்திய அத்தனை விஷயங்களையும் தூக்கி எறிஞ்சு நீ சந்தோஷமாக வாழும்படி நான் செய்கிறேன். ரொம்ப நாளாக உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க கடன் சுமையும் குறைஞ்சு போய் பண வரவு அதிகரித்து உன் வாழ்க்கையே லேசானதாக சந்தோஷம் மிகுந்ததாக இருக்க போகுது என் செல்வமே. நீ நிம்மதியாக வாழ போகிற நாள் வெகு தூரத்தில் இல்லைங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோ. என்னை மனசார நம்பி ஓம் முருகா ஓம் முருகான்னு என் நாமத்தை சொல்ல சொல்ல உன் நெஞ்சில் இருக்கும் ஒவ்வொரு சோகமும் சோர்வும் கலைந்து போகும். உன் பாதையை சுத்தமாக்கி உன் வாழ்க்கையை உயர்த்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போ. ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் உன் தன்மானத்தை மட்டும் நீ விட்டு கொடுத்துடக்கூடாது. சின்ன சின்ன விஷயங்கள்லையும் சின்ன காரியங்களையும் விட்டு கொடுத்து போகலாம். ஒரு வாழ்க்கையவே விட்டு கொடுக்கணுன்ற எந்த அவசியமும் உனக்கு இல்லை. அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நீ ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்கறது சரி, ஆனால் யாருக்காக விட்டு கொடுக்குறோன்றதுல ஒரு தெளிவு இருக்கட்டும் என் செல்வமே. உன் கூடவே இருந்துக்கிட்டு சொந்தம் பந்தம் உறவுகள்னு சொல்லிக்கிட்டு ஆனால் கெட்ட குணத்தோட உன் மன அமைதியும் கெடுக்கக்கூடியவர்களும் உன் வாழ்க்கை முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்துபவர்களும் உன் கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட கெட்டவங்களுக்காக நீ விட்டு கொடுக்கக்கூடாது. நல்லவங்களுக்கும் நல்ல மனசு உள்ளவங்களுக்கும் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் நீ விட்டு கொடுத்து சொந்த உறவுகளிடம் அனுசரித்து போகிறதுல தப்பு இல்லை. ஆனால் கெட்ட குணம் உள்ளவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் நீ விட்டு கொடுக்கவே கூடாது. என்னை நம்பி வணங்கும் என் செல்ல பிள்ளையான உனக்கு யார் தீங்கு செய்தாலும் அவர்கள் செய்த செயலுக்கான பலனை அவங்க அனுபவிக்காமல் நான் விட்டுடவே மாட்டேன். கால தாமதமானாலும் கண்டிப்பாக நீதியும் நியாயமும் நேர்மையும் ஜெயிச்சே தீரும். யாராவது உனக்கு எதிராக ஏதாவது செஞ்சாங்கன்னா அதை பார்த்து கோபப்படாமல்
அறிவுள்ள பிள்ளையாக விலகி நிற்க தயாராகு. நீ எப்போதும் உன் மனசை உறுதியாக வச்சுக்கிட்டு முன்னேறு. தீமை செய்பவர்கள் கண்டிப்பாக தீமையை அனுபவிப்பாங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. நன்மை செய்கிற உனக்கு என் அருள் எப்போதும் துணையாக இருக்கும் என் செல்வமே. இப்போதே உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நன்மையாக வந்து சேரும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். நீ எதை யோசிச்சும் கவலைப்படாத. நீ யாருக்காக வாழ்கிறாயோ அவர்களுக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது உன்னுடைய பலவீனம் அல்ல, அது உன் அன்பின் ஆழம்ன்றது எனக்கு புரியுது. ஆனால் அதே நேரத்தில் நீ மற்றவங்க மேலே அன்பு வச்சு விட்டு கொடுக்கறது சரி. ஆனால் உண்மையாகவே உன் மேலே அன்பு வச்சு உனக்காகவே வாழ்பவர்கள் யாரையும் நீ எந்த சூழ்நிலையிலையும் விட்டு கொடுத்துடக்கூடாது. உனக்காக நல்லது செய்கிறவங்களும் உனக்கு நல்லது நினைக்கிறவங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச அரிய வரம்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. உறவுகள் உனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் தான் இப்போ உனக்கு அனுபவமாக இருந்து உன் வாழ்க்கைக்கு பலமாக மாறியிருக்கு. அனுபவம் இல்லாத வாழ்க்கையும் அனுபவிக்காத மனசும் பெருமையாகிவிடும் அல்லவா? உன்னை விரும்பாத உறவுகள் எப்போதும் உனக்கு தொல்லையாகவே இருப்பாங்க. அதனால் அவங்கள மாற்ற நினைக்கிறத விட உன் மன அமைதியை உன் கூட தக்க வச்சுக்கிட்டு உன்னை பிடிக்காத மனிதர்களை விட்டு நீ ஒதுங்கி நிற்க கற்றுக்கோ. வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வைக்க பழகு. யாரை நம்பி பக்கத்தில் வச்சுக்கணும், யாரை தூரத்தில் வைக்கணுன்ற தெளிவும் புத்தியும் எப்போதும் உனக்கு இருக்கட்டும். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச அனுபவத்தின் மூலமாக இதை நீ சரியாக செய்ய பழகு. ஓம் முருகா சரணம்ன்ற என் இறை நாமத்தை நீ மனசில் வச்சுக்கிட்டு நம்பிக்கையோட வாழ்க்கையை தொடங்கும் போது கண்டிப்பாக இந்த முருகன் நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நடத்தி கொடுப்பேன். நீ எதுக்காகவும் பயப்படக்கூடாது என் செல்வமே. வாழ்க்கையில் எல்லாத்தையும் வேக வேகமாக செஞ்சால் சரியாக சிறப்பாக செஞ்சிடலான்னு நினைக்காத. வேகங்கிறது வாழ்க்கையில் வெற்றியை தராது. பொறுமையும் நிலைத்த முயற்சியும் தான் உன்னை கரை சேர்த்து உன்னை வெற்றியாளனாக மாற்றக்கூடிய விஷயங்கள். மற்றவங்க வேகமாக முன்னேறுறாங்க, எல்லார் வாழ்க்கையிலையும் சீக்கிரமே நல்ல நிலைமைக்கு வந்துடுறாங்க. நம்மால் அது முடியலையேன்னு உன் வாழ்க்கையும் மற்றவங்க வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்க்காதே. யாரோடும் நீ போட்டி போட வேண்டாம். உன் வாழ்க்கை பயணம் உனக்கே உரியது. இன்னைக்கு நீ செய்ய வேண்டிய ஒரே விஷயம் நேற்றைய நாளை மறந்துட்டு இன்றைய நாளை சிறப்பாக வாழ்வதுதான். நீ செய்கிற முயற்சி எவ்வளவு சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக அதை சிறப்பாக செய்ய பழகு. உனக்கான முன்னேற்றத்தை நான் கொடுத்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக நிம்மதியாக நீ வாழும்படி நான் செய்கிறேன். உன் வாழ்க்கையில் நீ வேக வேகமாக ஓடணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் நடந்து போய்கிட்டே இரு. நடக்க முடியாவிட்டால் அதுக்காக ஒருபோதும் நிறுத்திடக்கூடாது. தவழ்ந்து போயாவது உனக்கான காரியங்களை சிறப்பாக செஞ்சு வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் என் செல்வமே. வறுமையிலிருந்து உன்னை கரை சேர்க்க இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்காதே. என் அருளின் மூலமாக நிச்சயம் உனக்கு நிலையான முன்னேற்றத்தையும் வெற்றியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை பார்த்து நீ மனசு சோர்ந்து போகிறன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் மனசு மாயைகள் மூலமாக உன் தன்னம்பிக்கையை நொறுக்க முயற்சி செஞ்சாலும் நீ தைரியமாக இரு. முருகா முருகான்னு என் திருநாமத்தை சொல்லும்போது இந்த முருகன் நானே உன் உள்ளத்தில் ஒளியாக வந்து நின்று உன்னை காப்பாற்றுவேன். உன் நல்ல மனசுக்காகவே உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். உன் மனசை தேத்தி உனக்கு ஆறுதலை கொடுத்து உன்னை ஆற்றல் மிகுந்த ஆளாகவும் மாற்றி காட்டுறேன். என்னை நினச்சிக்கிட்டு நீ எந்த காரியத்தை செய்தாலும் கண்டிப்பாக அது நிச்சயம் வெற்றிகரமாகவே நடந்து முடியும். அப்படிதான் இன்று இரவு உனக்கான ஒரு காரியத்தை வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க போகிறேன். அது என்னன்னு நாளைக்கு நீ தெரிஞ்சுக்கிட்டு நிச்சயம் எனக்கு நன்றி சொல்ல தான் போகிற. தேவையில்லாத பயத்தை உனக்குள்ளே உருவாக்கிக்காதே. பயங்கிறது பொய்யான மாயையான விஷயம். நம்பிக்கைங்கிறது தான் உண்மையான சக்திக்கான விஷயம். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா என் அருள் எப்போதும் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை பிரகாசமாக ஜொலிக்க வைக்கும். உன் உள்ளத்தில் எரியும் தீபமாக இந்த முருகன் நான் இருக்கும்போது கண்டிப்பாக கீழே விழுந்தாலும் உன்னால் மீண்டும் எந்திரிச்சு நிற்க முடியும். தளர்ந்து போனாலும் கூட மறுபடியும் தைரியமாக எந்திரிச்சு நட. உன் முயற்சிகளிலெல்லாம்
இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து நிச்சயமாக வெற்றியை உன் கைகளில் ஒப்படைப்பேன்.